ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் ப்ரீமியம் வந்து ₹0 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து அந்த மெயில் வந்து வந்திருக்கலாம். அதாவது 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. யூடியூப் ப்ரீமியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு வந்து இருக்கும். நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது விளம்பரங்கள் வர்றது இடையூறாக இருக்குன்னா அதுக்கு வந்து யூடியூப் ப்ரீமியம் பண்ணிக்கலாம், விளம்பரங்கள் வந்து இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆட் ஃப்ரீ மியூசிக், பேக்ரவுண்ட் பிளே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வீடியோஸ்னாலும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்களுடைய வீடியோவை மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் பார்க்க முடியாது. பட் யூடியூப் ப்ரீமியம் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு இன்வாலிட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரியான எந்த இஷ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூடியூப் ப்ரீமியம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வீடியோஸை நீங்கள் அகைன் செக் பண்ணி பார்க்கணும்னா கூட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ண வேண்டிய வரும். பட் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகி அட்வர்டைஸ்மெண்ட் என்னதான் எனேபிள் ஆகியிருந்தாலும் கூட யூடியூப் ப்ரீமியம் மூலமா நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஒரு வியூவராக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அண்ட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் இருக்குது இல்லையா, அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு மெயிலில் இருந்தே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நியூ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நியூவாக வரக்கூடிய யூசர்ஸ்க்கு மட்டும் அந்த விஷயம் அதில் இம்பார்ட்டனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்க்ரீனில் அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன், அதை பாருங்கள். கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்னுடைய நேம் கொடுத்து செலிப்ரேட் ஃப்ரீடம் வித் 3 ஃப்ரீ மந்த் ஆஃப் யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது 75வது சுதந்திர தினம் வந்து வருது இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் பிளே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் இருக்குது இல்லையா, அதுக்கு ப்ரீமியம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரீ மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஜஸ்ட் 3 மந்த் வந்து ₹0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூ யூசர்ஸ் ஒன்லி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ளை அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அந்த ₹0 சொன்னால் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ அதை ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள் 3 மந்த்ஸ் ஃப்ரீங்கிறத. ஸோ டேப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடீம் கோட் மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு அப்படிங்கிற விஷயம், அது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து முடிய போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முன்னாள் நாளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து. ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் 3 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கேன்சல் பண்ணிக்கலாம். இது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்து பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி பேமெண்ட் எதுவும் டிடெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இதில் எதுவுமே கிடையாது. 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். நியூ யூசர்ஸ்க்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது போக இந்த ஆஃபர் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஆகஸ்ட் 31 வரை தான். ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது எந்த வித அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகாது. அதை பொறுத்து எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 3 மந்த் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் விருப்பப்பட்டால் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் கைஸ். நான் வந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் பண்ணலான் இருக்கேன். ஆல்ரெடி ஏற்கனவே இன்னொரு அக்கௌண்ட்டில் பண்ணியிருந்தேன், மெயின் அக்கௌண்ட்டில் வந்து. ஸோ இப்போ என்னுடைய சேனல் அக்கௌண்ட்டில் பண்ணலான் இருக்கேன். லைக் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜஸ்ட் வந்து 3 மந்த் யூஸ் பண்ணிட்டு எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம பில்லிங்காக வந்து கொடுக்க தேவையில்லை. அப்பப்போ ஆஃபர் மாதிரினா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாகவும் நம்மளுடைய வீடியோஸை நம்மளே பார்க்க போகிறதில்ல. ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நமக்கு தெரியும். ரீசெண்ட் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்தே ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக இருக்குது. எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் யூடியூப் ப்ரீமியமில் ₹10 வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு வந்தது. அதுக்கடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹0 உங்களுக்கு வந்து நியூ யூசர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அலர்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் லைக் யூடியூப்னுடைய அந்த ப்ரீமியம் ரெவன்யூவும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. எனக்கு வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.30 0.40 அந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1 $2 அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பிரச்சனைகள் இதில் எதுவுமே இல்லை. ரெவன்யூ ரொம்பலாம் பாதிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரெவன்யூ அதனால வராதுல அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தானே ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது. யூடியூப் ப்ரீமியம்னு உண்டு, பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரெவன்யூ ரொம்பலாம் பாதிக்கிற மாதிரியும் எனக்கு வந்து தெரில. ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் எழுதிப்படுங்க. ஸோ இது ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். யூடியூப் ப்ரீமியம் வந்து ₹0 கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு அப்டேட், நல்ல ஒரு ஆஃபராக இருந்தது.
ஸோ இது ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஹெல்மெட்ஸ் வந்து எழுதாருன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா குயிக் அப்டேட்ஸ் யூடியூப் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. இப்போ பை சி யூ. ஸ்டாலில் வீடியோ சந்திப்போம்.